முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தான நபின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க இருந்து நம்ம ஹாஜிகளிடம் இருந்து சலாம் சொல்லி விட்டா அதுக்கு அவங்க பதில் சலாம் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. இது சரியா தவறா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹயாத் நபி, மற்ற நபிலாம் மூத்தா போயிட்டாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத் நபினா உயிரோட இருக்கிற நபி. நம்ம ஹஜ்ஜிக்கு போறவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம், சலாம்லாம் சொல்லி விடலாம். அவங்க போய் சலாம் சொன்னாங்கன்னா ரசூல்லா நமக்கு பதில் சொல்லி அனுப்புவாங்க இப்படின்னு சொல்றாங்களே, இது சரியான்னு கேட்கிறாங்க. இது சரியில்லை. அதாவது ஹயாத் என்பது ரெண்டு வகையான ஹயாத் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் என்பது ரெண்டு வகையான உயிர் இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, இந்த உயிர் நமக்கு அர்த்தம் விளங்குறது. நான் பேசுறேன், நான் பேசுறேன் உங்களுக்கு கேட்குது, நீங்க சாப்பிடுறீங்க, நடக்கிறீங்க, போறீங்க, இதெல்லாம் உயிர் இருக்கிறதுனால செய்யக்கூடிய காரியங்கள். உண்பது, மலஜலம் கழிப்பது, தூங்குவது, முழிக்கிறது, இதெல்லாம் அதுல சேர்ந்ததுதான். இப்ப இறந்து போயிட்டாங்கல்ல எத்தனை பேரு, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இறந்து போயிருப்பாங்க, முப்பாட்டன்லாம். அவங்களெல்லாம் கொண்டு நம்ம அடக்கிட்டோம். அடக்கிட்டாலும் அவங்களும் ஹயாத்தோட தான் இருக்கிறாங்க. நம்ம அடக்கம் பண்ணி விட்டாலும் அவங்களும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அது வேற விதமான உயிர். உயிர் கபூர் வேதனை எல்லாம் நம்புறோமா இல்லையா? கபூர் இருக்கிறது, அங்க வேதனை இருக்கிறது, அங்க விசாரணை இருக்கு, நம்புறோம். உயிரை இல்லாட்டி எப்படி விசாரிக்கிறது, உயிரை இல்லாட்டி எப்படி வேதனைப்படுத்துறது? அப்ப நம்ம கபூருடைய பர்சக வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, அங்கேயும் ஒரு விதமான உயிர் இருக்கிறது. இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ள இயலாது. அவங்களுக்கு நம்மளுக்கு பேச முடியாது, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அது மாதிரி அவங்களுக்கு பசி இருக்காது. நம்மள்ட்ட தாகமா இருக்கு, தண்ணி தாகன்னு கேட்க மாட்டாங்க. நீங்க எந்த பொருளையும் அங்க பாஸ் பண்ண முடியாது, அவங்க எந்த ஒன்றையும் உங்களுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு வேற விதமான ஒரு உயிர் இருக்கிறது. ஏன்னா அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, கியாம நாள் வரைக்கும் என்ன செய்வாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, அல்ல எழுப்புற வரைக்கும் நல்லடியார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கிறது. கெட்டவங்களா இருந்தாங்கன்னா அதுல துன்புறுத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கியாம நாள் வரைக்கும் இருக்கிறது. துன்புறுத்தப்பட்டே இருப்பாங்கடா என்ன அர்த்தம், உயிரோட இருப்பாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், உயிரோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த உயிர் வேற, இந்த உயிர் வேற. அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், இறந்து போனவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. அது கியாம நாள் வரைக்கும் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அந்த திரை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திரைன்னு என்ன அர்த்தம், இங்க இருந்து எதுவும் அங்க பாஸ் ஆகாது, அங்க இருந்து எதுவும் இங்க பாஸ் ஆகாது. அது ஒரு மறைமுகமான நம்முடைய கண்ணுக்கோ அறிவுக்கோ எட்டாத வேற ஒரு உலகம். அது அந்த உலகத்தில் வேறு விதமாக என்ன செய்யறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. இந்த அர்த்தத்தை வச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நேத்து இந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் மூத்தா போனாங்களோ அத்தனை பேரும் கபூர்ல என்னவார், நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறார்கள். என்ன மாதிரி உயிரோடு இருக்கிறாங்க, அது ஆத்மீக உலகத்தில் வேறு ஒரு விதமான உயிர்ல இருக்கிறாங்க. இந்த உயிர் இருக்கா அவங்களுக்கு, இந்த உயிர் இருந்தா கொண்டு போய் புதைச்சிருப்போமா, இந்த உயிர் இருந்தா அவர் சொத்தையெல்லாம் பங்கு போட்டிருப்போமா? அவர் இறந்தவனு சொத்தையும் பங்கு போட்டுக்கிட்டோம், மூத்தா போயிட்டா இருந்தாலும் பங்கு போடுறோம். அப்ப உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம உயிர் மாதிரி அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது கிடையாது. வேற விதமான உயிர் இருக்காண்ட அனைவருக்கும் இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மட்டும் கிடையாது, காபிர்களுக்கே உண்டு. அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவர்களுக்கே கபூர்ல வேதனை இருக்குன்னு சொன்னா அவங்க உயிரோடு தானே இருக்கிறாங்க, அனைவருக்கும் இருக்கிறது. இப்ப நம்ம சலாம் சொன்னா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, இப்ப சொல்லி விடணுங்கிறாங்கல்ல, அது தப்பு. ஏன் தப்புங்கிறோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹீன ஃபில் அர்தி யுபல்லிகூன அன் உம்மத்திய சலாம். அல்லாஹ் உலகம் முழுவதும் சில மாணவர்களை நியமித்து வைத்திருக்கிறான், மலக்குகளை நியமித்து வைத்திருக்கிறான். உலகத்தில் யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லுகிறாங்களோ அந்த சலாமை இந்த மலக்குகள் போய் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைப்பார்கள். அந்த உலகத்துக்கு இந்த சலாத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவங்களுக்கு விளங்காது. அவங்க கபரு கிட்ட போய் நின்றுக்கிட்டீங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாலும் சரி அது விளங்க போறது இல்லை. இங்க உட்கார்ந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலும் சரி இது அவங்களுக்கு விளங்க போறது கிடையாது. ஹாஜிகள்கிட்ட சொல்லி விட்டாலும் விளங்க போறது கிடையாது. வேற எப்படி அவங்களுக்கு இந்த மெசேஜ் போகும், உங்க உம்மத்துல இன்ன உங்களுக்கு சலாம் சொன்னாங்க என்று சொல்லி
மலக்குகள் தான் போவாங்க. ரெண்டு உலகத்துக்கு வரக்கூடியது மலக்கு தான். நீங்க அந்த உலகத்துக்குள்ள போக முடியாது, ரசூலுல்லாஹ் அந்த உலகத்துக்கு வர முடியாது. மூத்தா போன யாருமே அந்த உலகத்திலே இருப்பார்களே தவிர அங்கிருந்து இங்க வர மாட்டார்கள். இங்க இருந்து எதுவும் அங்க பாஸ் பண்ண முடியாது. ஆனா ரெண்டு உலகத்துக்கும் போகக்கூடிய மீடியேட்டர் யாரு? மலக்குகள் தான். மலக்குகள் என்ன செய்வாங்கன்னா அங்கேயும் நுழைவார்கள், இங்கேயும் வருவார்கள், மேலேயும் போவார்கள். எல்லா பகுதிக்கும் போகக்கூடிய ஆற்றலோடு அல்லாஹ் அவர்களை தனிப்படைப்பாக ஒளியால் படைத்திருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இந்த மாதிரியான பாடிலாம் கிடையாது. அதனால ஒளிதான் எங்கேயுமே வேகமா ஓடி போயிருமே. அந்த மாதிரி ஒரு படைப்பாக வானவர்கள் இருக்கிறார்கள் நம்புகிறோம். இவர்கள் போய் தான் சொல்லுவாங்களே தவிர இது போய் நம்ம கிட்ட போய் சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் கேட்டு பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. மலக்குகள் வழியா தான் போகும். இது தனியா சலாம் சொல்லி அனுப்பணுமான்னு அனுப்ப தேவையே இல்லை. ஏன் நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுகையில சலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க ஹஜ்ஜிக்கு போற ஆள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு நம்ம இருக்கணுமான்னு அவசியம் கிடையாது. ஏன் நீங்க அத்தஹியாத்து ஓதுறீங்க தொழுகையில. அத்தஹியாத்துல என்ன சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக தொழுகையில சொல்லத்தான் செய்றீங்க. ஒவ்வொருத்தரும் தொழுகையில் அத்தஹியாத்து ஓதும் பொழுது அந்த அத்தஹியாத்து உள்ளக்க என்ன அடங்கி இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஸலவாத்து பின்னாடி சொல்லுகிறோம், அதுக்கு முன்னாடி சலாமையும் சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு ஓதுறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. அப்ப ஏன் அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படுது? இது நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா மலக்குகள் போய் என்ன செய்வாங்க? உங்க உம்மத்துல இருந்து இன்னாரு உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னு மெசேஜ பாஸ் பண்ணுவாங்க. அதுதான், அதுக்கு தான் நீங்க சொல்றீங்க. யார்ட்டையும் சொல்லி விட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நம்மளே அத்தஹியாத்துல சொல்லி கொண்டிருக்க வேண்டியதுதான். அது அவர்களுக்கு மலக்குகள் வழியாக போகும், கேட்கவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருந்தாங்கல்ல, பூமியில இருந்தாங்க. இருக்கும்போது பின்னாடி சஹாபாக்கள்லாம் தொழுவுறாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாம் அத்தஹியாத்து ஓதி இருப்பாங்க. அந்த அத்தஹியாத்துல இந்த சலாமையும் சொல்லி இருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் ஸலாம் இப்ப சொன்னாங்களா? பூமியில மேல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாரும் அத்தஹியாத்து ஓதத்தானே செஞ்சாங்க. அந்த அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு இருக்கத்தானே செஞ்சுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அது கேட்டு இருந்துச்சுன்னா அலைக்கும் ஸலாம் அலைக்கும் ஸலாம் சொல்லிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் பூமியில இருக்கும்போது நினைச்சேன்னு அலைக்கும் ஸலாம் அலைக்கும் யாராவது ஒரு ஆள் தொழுது தானே இருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் அத்தஹியாத்து ஓதிட்டு தானே இருப்பாங்க. அதுல யாராவது ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லி தானே இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சொன்னேன் வலைக்கும் ஸலாம் வலைக்கும் ஸலாம் வலைக்கும், ஏன் யாராவது சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் கேட்காது. அது வேற ஒரு டெக்னாலஜி, அது வேற மாதிரி, அது அவங்களுக்கு போய் சென்றடைந்து விடும். இந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இதை நம்ம சொல்றோம். அதனால ஹயாத் நபி என்றெல்லாம் அப்படி பிரிச்சு பேசக்கூடாது. எல்லாருமே ஹயாத்தோட தான் இருக்கிறார்கள் ஒரு வகையில, எல்லாருமே மௌத்தாகி விட்டார்கள் ஒரு வகையில. இதுதான் அதுக்குடைய அர்த்தம்.